ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதியன் குடும்பம் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முருங்கைப்பூ முட்டை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைப்பூ உடம்புல ரத்த சோகை ப்ராப்ளமாக சரி பண்ணுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முட்டை சேர்க்குறனால சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைப்பூவை 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை இரும்பு கடாயில் பண்ணும்போது இன்னும் கூட நமக்கு இரும்பு சத்து அதிகமாகும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆகவும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், கருவேப்பிலை, டேஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தில் கூட பண்ணலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்து அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி எதுக்காக சேர்க்குறோன்னா பூவில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக. சாம்பார் பொடி வேணான்னு நினைக்கிறவங்க மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து அது கூட 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சீசனில் இது ஈஸியாக கிடைக்கக்கூடியதுங்க. நிறைய கடைகளில் பாக்கெட்டில் கூட கிடைக்கிது. இப்போது இது ஒரு சூப்பர் ஃபுட்டுங்க. இது எங்கே பார்த்தாலும் விடாதீங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு ரெசிபி. நம்ம மரத்தில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்தாலோ இல்லை கடையில் வாங்கினாலோ வாங்கின உடனே குக் பண்ணுறது நல்லது. ஃப்ரிட்ஜில் வச்சு லேட்டாக குக் பண்ணும்போது அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டே மாறிடுங்க. இப்போ மசாலாவும் முருங்கைப்பூவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து 3 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இப்போ முருங்கைப்பூ குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சைடை ஒதுக்கிட்டு நடுவில் 4 உடைச்ச முட்டையை சேர்த்துக்கிறேன். இந்த முறையில் நம்ம முட்டையை உடைச்சி குக் பண்ணோன்னா முட்டையில் இருக்க பச்சை ஸ்மெல் போயிடும். இப்போ நம்ம முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து லைட்டாக குக் ஆகிற மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக பொடி மாஸ் மாதிரி கலந்து விட்டுட்டு முட்டையில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போது முருங்கைப்பூவோட கலந்து விட்டுறலாம். இதே முறையில் முருங்கைப்பூ கிடைக்கலனா முருங்கைக்கீரை வாழைப்பூவில் கூட செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன வழக்கமாக கேட்குறது தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதியன் குடும்பம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி ஈஸியான ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் உங்கள் நேம் சொல்லி அப்லோட் பண்ணலாம்.